சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தந்தை ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். மூலவதனம் கூட அமரலோகம் ஆகும். அங்கு மரணமடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயம் இருப்பதில்லை. அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடமாகும். ஆன்மீக உரையாடலை தந்தை தனது குழந்தைகளிடம் செய்கிறார். வேறு யாரிடமும் செய்வதில்லை. எந்த ஆத்மா தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் உரையாடுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் என் ஒருவனிடம் மட்டுமே கேளுங்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஞானத்தை நான்தான் அளிக்க முடியும். மூலவதனம் என்பது மன்மனாபவ. அமரபுரி என்பது மத்யாஜீபவ. மறுபிறவியோ யாருடையதுமே நின்று போய்விடாது. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாதான் சத்தியமானவர் ஆவார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் நடிப்பதற்குக் கிடைத்துள்ளது. மறுபிறவியோ அனைவரும் எடுத்தே ஆக வேண்டி உள்ளது. சங்கம யுகத்தில்தான் தந்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆத்மாதான் இனிமையாக இருக்கிறது. சரீரமோ அழிந்து போய்விடுகிறது. அன்போ ஆத்மாவிடம்தான் ஆகிறது. சம்ஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாதான் படிக்கிறது, கேட்கிறது. நீங்கள் தங்களது ஆத்ம அபிமானி ஸ்திதியில் இருப்பதற்காக மிகவுமே பயிற்சி செய்ய வேண்டும். விகர்மங்கள் விநாசமாகிக் கொண்டே இருக்கும். சுயம் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அப்பொழுது பக்குவமான பழக்கம் ஏற்பட்டுவிடும். இரகசியமான உழைப்பு ஆகும். உள்முகமாக ஆகி இந்த நிலையை பக்குவப்படுத்த வேண்டும். யார் மீது மனம் ஈடுபட்டுள்ளதோ அவரிடமிருந்து அகற்றிவிட வேண்டும். ஸ்தாபனையோ நாடகப்படி ஆகவே வேண்டி உள்ளது. நல்ல முறையில் தாரணை செய்து பிறகு சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். இந்த சபையில் மிகவுமே எச்சரிக்கை கொள்ள வேண்டி உள்ளது. இனி முன்னால் போகப் போக மிகவுமே சட்டப்படி சபை கூடும். யார் தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்தின் மூலமாகவே தெரிய வந்துவிடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவுமே பாக்கியசாலி ஆவீர்கள். இறைவனின் புத்தியில் என்ன ஞானம் உள்ளதோ அதை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கு ஈசுவரிய சந்ததி ஆவீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சிரேஷ்டமிக்க சங்கம யுகத்தில் பரம ஆசிரியரான சிவ தந்தையிடம் ஞானம் பயின்று மன்மனாபவ வழிகாட்டுதலில் நினைவு உள்முகமாகி என்னை சோதனை செய்கின்றேன். பரமபிதா பரமாத்மா சிவதந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகள், வணக்கங்கள். எமக்கு உன்னதமான வழியைத் தருவதற்காக சத்கதி தரும் வள்ளலாகி கர்ம பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்காக திவ்ய அவதாரம் தந்திருக்கும் உங்களது கட்டளைப்படியே ஆத்மா நான் திவ்யத்துவம் நிறைத்து உயர்வான தூய்மையான தாரணை செய்கின்றேன். பலஹீனமான சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் நீக்கி விடுபட்டு தெய்வீக குணங்களை நடைமுறை வாழ்வில் கொண்டு வருகின்றேன். சங்கம யுகத்தில்தான் தந்தை வந்து என்னுள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றீர்கள். ஆத்மா ஞானம் கேட்டு படித்து இனிமையாகிக் கொண்டிருக்கிறது. கல்பத்தில் ஒரே ஒரு முறை கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் முழுமையாகக் கொள்ளும் முயற்சியே கல்பம் முழுவதும் என்னோடு வர இருக்கிறது. தந்தையின் நினைவின் மூலமாக, தெய்வீக குணங்களின் தாரணை மூலமாக சக்திசாலி நிலையைப் பெற்று முகத்தில்
ஒளியின் பிரகாச ஜொலிப்பை வெளிப்படுத்துகின்றேன். ஈஸ்வரிய குல சந்ததியான நான் மிகவும் பாக்கியசாலியாகி உள்ளேன். எம்மை ஆத்ம உணர்வு உடையவராக உயர செய்திருக்கிறது. உலக நன்மைக்கான காரியத்தில் எம்மை ஈடுபடுத்தி சிருஷ்டியின் ஆதார மூர்த்தியாக தந்தை எம்மை உயரச் செய்து விட்டீர்கள். ஆத்மாவின் சுயதர்மம் எம்மை ஆழ்ந்த அமைதியில் நிலைத்திருக்க வைக்கின்றது. சர்வ சக்திவான் தந்தையுடன் இணைந்திருக்கும் ஆத்மா என்னுள் சர்வ சக்திகளும் இயல்பாகவே இணைந்திருக்கின்றது. சக்திகளின் பிரயோகமும் தந்தையின் துணையோடு ஈடேறுகின்றது. வெற்றிகளை சேர்த்து மணிமாலையின் சிரேஷ்டமிக்க மணியாக ஜொலிக்கும் தகுதியையும் பெற்றுத் தருகிறது. நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.